ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். செட்டிநாடு ஸ்பெஷலான வரமிளகாய் சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இந்த சட்னியை ரெண்டு விதமாக பண்ணுவாங்கங்க. வெங்காயத்தை வதக்கியும் பண்ணலாம், வெங்காயத்தை அப்படியே பச்சையாக வச்சும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ரெண்டாவது மெத்தட் தான் பார்க்க போகிறோங்க. ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் புளி, கொஞ்சம் கல்லுப்பு, அப்புறம் மிளகாய் வத்தல் பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரி மிளகாய் வத்தல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சட்னி நல்லாவே கலர் கொடுக்கும். நம்ம சாதா மிளகாய் வத்தல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2-3லேயே உங்களுக்கு காரம் கிடைச்சிடும், கலர் கிடைக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிளகாய் வத்தலோட விதையை எடுத்துட்டு ஒரு 6 அல்லது 7 மிளகாய் வத்தல் யூஸ் பண்ண போகிறோங்க. விதையை எடுத்துருங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும். அப்புறம் இதுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு பொருள் நல்லெண்ணெய். இது நல்லெண்ணெய் வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் வத்தல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் 4, சாதா வத்தல் 2 எடுத்துக்கோங்க. நான் சாதா வத்தல் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால இதில் 6 விதை இல்லாமல் எடுத்திருக்கேன். பூண்டு உங்களுடைய விருப்பம் தாங்க. 3 பல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் பூண்டு வாசம் தூக்கலாம் வேணால் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். முதல்ல மிளகாய் வத்தல், உப்பு 2ஐயும் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். குறகுறப்பாக அடித்த பிறகு நம்ம சட்னி அரைக்கலாம். இந்த சட்னிக்கு பொடி உப்போட உங்களுக்கு கல் உப்பு தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதனால் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குறகுறப்பாக அடித்த பிறகு வெங்காயமும் பூண்டு சேர்த்துடலாம். வெங்காயம், பூண்டு, புளி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மிளகாய் வத்தல் நல்லா அரைப்பட தான் உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவு கலர் கிடைச்சிருக்கு. இப்போ சட்னி தயாராகிடுச்சு. நம்ம தாளிச்சிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் தாளிக்கலாம், இல்லை இந்த மாதிரியே யூஸ் பண்ணலாம். நம்ம இதுக்கு நம்ம தாளிக்கையில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம தாளிச்சு கொட்டையில் அந்த தாளிச்ச எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை சேர்க்க வேண்டாம். நீங்கள் கடுகு, உளுந்தம்பருப்பை மட்டும் சேர்த்துட்டு நம்ம நல்லெண்ணெயை பச்சையாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்ல உங்களுக்கு வாசம் கொடுக்கும். பாருங்கள், நான் பொரிஞ்சிடுச்சு. நான் அந்த எண்ணெயை விட்டுட்டு அந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலையை மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2வது ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் இந்த அளவு நல்லெண்ணெய் சேர்த்தாதான் அந்த காரத்துக்கு ஈடு கொடுக்குங்க உங்களுக்கு. இது இட்லி, தோசை 2க்குமே செம காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வதக்கி அரைக்காததுனால 1 நாள் இல்லது 2 நாள் தான் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இது இருக்காது. நம்ம இதை வதக்கி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 நாள் கூட வச்சுக்கலாங்க. வதக்காமல் அரைச்சா கூட நம்ம 1 வீக் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாங்க. நீங்கள் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இதனை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.